அகில இந்திய வானொலி நிலையத்திலே ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு பேர் வழிபாடுன்னு பேர். ஒருத்தர் கம்போஸ் பண்ணி கொடுப்பார். நான் சொன்னேன், நீங்கள் சொல்கிற வழியில் நான் பாடணும், அதுதான் நான் வழிபாடுன்னு கேட்டேன். வழிபாடுன்னு 2 அர்த்தம் இருக்குது இல்லையா? ஒரே அர்த்தம் தான் இருக்குது. மகான்கள்லாம் எந்த வழியில் பாடினாலோ அந்த வழியில் பாடுறது தான் வழிபாடு. சிம்பிளான விஷயங்கள் சின்ன வயசில் அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்குற, அதுக்கு அர்த்தம் ரொம்ப நாள் லேட்டாக புரிகிறது. பட் புரிகிறதே சந்தோஷம். வழிபாடுங்கிறதுக்கு அர்த்தம் எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. இசை வழிபாடுன்னு நிறைய கேள்விப்படுறோம். சாக்ஷாத் ஜெகதம்பிகையாக இருக்கக்கூடிய தாயார் எப்படி இருக்கா அப்படின்னாக்க எழுத்து வடிவாக, அக்ஷர வடிவாக இருக்கிறாள். அப்படி நம்ம பக்தி பண்ணலாம். மாத்ருகா வர்ணர் ஸ்வரூபிணியாக பார்க்கலாம். இல்லைன்னா நாத வடிவானவளே அப்படின்னு பாரதியார் சொன்ன மாதிரி அப்படியும் பார்க்கலாம். ஓம்கார வடிவினள. இல்லை பாசாங்குஷம் கரும்புவில் வைத்து கொண்டு காமாட்சியாக தரிசனம் பண்ணலாம், கண்ணுக்கு இனியாள அப்படியும் பார்க்கலாம். இந்த இசை முறை வழிபாடு பக்தி பண்ணுவது எப்படி என்றால், அம்பாளை ராகஸ்வரூபிணியாக பார்த்தல். முத்துசுவாமி தீட்சிதரை எடுத்துக்கொண்டால், ஒரு ராகம் இருக்குன்னாக்க அந்த முத்திரையை எப்படி பண்ணியிருப்பார்னா, பல இடங்களில் சாமர பிரிய அப்படின்னு இருக்கும், இல்லைன்னா ஷண்முக பிரியன்னு இருக்கும். ஷண்முகனுக்கு பிரியமான அப்படின்னு அம்பாளுக்கு சொல்லலாம். இப்போ நம்ம பாட போகிற கீர்த்தனத்தில் அம்பாளையே ராகத்தின் பேரை சொல்லி கூப்பிட்டுருக்கார் ஒரு மகான். அவர் நம்மிடையே இருக்கிறார், தஞ்சாவூர் சங்கரையர். தொண்டு கிழம் என்று சொல்வார்களே, நமக்கெல்லாம் இசை தொண்டு செய்த கிழம் அவர். 90 வயசுக்கு மேலே. இன்றைக்கும் போனேன்னா பாடிகிட்டே இருப்பார். இசை வழிபாடு பக்தி அவர்கிட்ட தான் பார்க்கணும். அவர் என்ன பண்ணினார், நளின காந்தி, அந்த நளின காந்தி ராகத்தில் கீர்த்தனம் போடலாம் போட்டிருக்கார். என்ன போட்டிருக்காருன்னா, நதஜன பாலினி நளின காந்தி. நான் அம்பாளே நளின காந்தி, நளினமும் காந்தியும் உடையவளே. காந்தின்னாக்க ஒளி, நளினமான காந்தியையும் உடைய அம்பிகையே அப்படின்னு சொல்லி, பரம கிருபாகரி பக்த மனோகரி அப்படி வழிபட்டிருக்கார். மாதுரிய வாக் விலாசினி, இனிமையான வாக்கினை கொடுப்பவள். அந்த கீர்த்தனத்தை இப்போ அனுபவிப்போம். ஜனபாலினி நளின காந்தி, நத 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 ஜனபாலினி நளின காந்தி, நவரச கலா ரசிகே, நவரச கலா ரசிகே அம்பிகே, நத ஜனபாலினி நளின காந்தி,
நவரச கலரசிக அம்பிக நத ஜனபாலினி நவரச கலரசிக அம்பிக நத ஜனபாலினி நளின காந்தி நளின காந்தி மத மத்த கஜ கமனி சிவே மத மத்த கஜ கமனி சிவே மத மத கஜ கமனி சிவே மத மத கஜ மத மத கஜ கமனி சிவே மத மத கஜ கமனி சிவே மாம வசதோ ஜனனி மாய மாம வசதோ ஜனனி மாய நத ஜனபாலினி நளின காந்தி நவரச கலரசிக அம்பிக நத ஜனபாலினி நளின காந்தி परम कृपा करी भक्त मनोहरी 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 पंकज नेत्री परम पवित्री परम कृपा करी भक्त मनोहरी परम पवित्री मरकत वर्णश्री परमेश्वरी मरकत वर्ण श्री परमेश्वरी परमेश्वरी मरकत वर्ण श्री परमेश्वरी मरकत वर्ण श्री परमेश्वरी माधुर्य वाग्विलासिनी शंकरी विलासिनी शंकरी वाग्विलासिनी शंकरी माधुर्य विलासिनी शंकरी नत जनपालिनी नलिन कांति नवरस कलरसिग अम्बिग नत जनपालिनी नलिन
நெய்வேலி சந்தானகோபால் ப்ரோக்ராம் எக்ஸலண்ட்டாக இருந்து சக்தி பக்தி இதை பற்றி பேசினேன். நான் 17 இயர்ஸாக இங்கே வந்துட்டுருக்கேன். ப்ரோக்ராம் ரொம்ப நன்னா கண்டக்ட் பண்ணி 2 இது செஷனும் ரொம்ப நன்னா பண்ணுறா. ஆல் த பெஸ்ட். பக்தி சக்தி முக்தி என்ற 3 முத்தான தலைப்புகளில் மிக சத்தாக பாடி நம்ம எல்லாரையும் ரொம்ப திருப்தி அடைய வச்சார் நெய்வேலி சந்தானம் ஐயா அவர்கள். இந்த இசை விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்ட ஜெயா டிவிற்கு எங்கள் மனமார்ந்த நன்றி, வணக்கம். ஒருவன் இசை பாடும்பொழுதோ நாம் இசை கேட்கும்பொழுதோ முக்கியமாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கணுங்கிறது தியாகராஜ சுவாமிகளுடைய உள்ள கிடக்கை, திருவுள்ளம். அவர் என்ன சொல்கிறார், இந்த பிராணன்கிறதுக்கு ஆங்கில வார்த்தை ஆக்சிஜன் கிடையாதுன்னு பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க. பிராணன்கிறது மச் மோர் வேல்யூபிள். என் பிராணனை வாங்காதன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆக்சிஜனை வாங்காதுன்னு சொல்ல முடியாது, அந்த பிராணனை தான் வாங்க முடியும். அவ்வளோ இடைஞ்சல் பண்ணுறவாள்லாம் இருக்கா. அந்த பிராணனும் அனலன்னா அக்னி. இந்த ஜாட்ர அக்னின்னு சொல்கிறாளே, பசி வரும்போது அதுதான் கோப ரூபத்தில் வருது. உள்ளுக்குள்ளே பசியில் பேசும்போது கோபம் வருதுங்கிறாளே, அது ஒரு அக்னி. அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் நான் ஞாபகம் முறுத்திக்கிறேன். அந்த பிராணனும் அக்னியும் சேர்ந்து தான் நாதம் வருது. பெரிய விஷயம் நமக்கு கொடுத்துட்டார் ஒரு சூத்திரத்தில். பிராண அனல சம்யோகம் தான் நாத யோகம். அதனால தான் கேட்பவர்களும் அந்த நாபி கமலத்தை நினைத்து கொண்டு கேட்க வேண்டும். வெறுமனே இந்த காதில் வாங்கி அந்த காதில் வாங்கிறதோ, 2 காதுகளினால் உள்ளே வாங்கி சிறிது நேரம் கழித்து இருக்காதுன்னு இருக்கக்கூடாது. அந்த நாபி கமலத்திலே நினைத்து அதிலே மனதினை ஊன்றி கேட்க வேண்டும் என்று சொல்லும்போது அவர் சொல்கிறார், பிராண அனல சம்யோகமுவல்ல பிரணவநாத சப்தஸ்வரமுலை பரக. அதாவது அந்த பிரணவநாதந்தான் சப்தஸ்வரமாக மாறி இருக்கு. இதை தெரிஞ்சுக்கோ. இதை தெரிஞ்சுன்னா என்னன்னு கேட்குறார். ஒருவனுக்கு இந்த யுக்தியும் இந்த டெக்னிக்கும் இந்த சீக்ரெட்டும் சங்கீத ஞானமும் பக்தியும் இருந்துருத்துன்னா நிச்சயமாக இந்த பிறவிலேயே மோட்சம் என்கிறார். அதை நான் பாசிட்டிவாக சொல்கிறேன். தியாகராஜ சுவாமிகள் கொஞ்சம் வேறு விதமாக சொல்லியிருக்கார். மோட்சம் கிடையாதுன்னே சொல்லிட்டார். மோட்சமும் கலதா இருக்கா? யாருக்கு? இந்த புவியிலே சாட்சாத்காரன்னு கூப்பிடுறார். ராமனை கூப்பிட்டு சங்கீத ஞான விஹீனுலக்கு மோட்சமு கலதா. சங்கீத ஞானம் இல்லாதவனுக்கு மோட்சம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கார். அதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்கி கருணையோட விஷயத்தை சொல்கிறார் சரணத்தில். இதுக்கு ராகம் எப்படி சூஸ் பண்ணியிருக்காருன்னா சாரமதி, சாரமான எசன்ஸான ராகம் அது. ஒரு மாணவருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன், சரியாக பாடலை. நான் சொன்னேன் சாரமதிப்பான்னு. நான் சொல்லின்னு இருக்கேன், நீ கேட்டு கற்றுக்கோ. இது ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன். சாரமதி. மோக்ஷமு கலதா மோக்ஷமு கலதா மோக்ஷமு கலதா மோக்ஷமு கலதா மோக்ஷமு கலதா புவிலோ ஜீவன்
முக்குலு க சாட்சாத்காரணி சர்வக்தி சாட்சாத்காரணி சங்கீத ஞானவிகினுலகு சங்கீத ஞானவிகினுலகு பிராண அனல யோகமு பிராண அனல யோகமு பிராண யோகமு லய பிரணவநாத ஸ்மர்த்த ஸ்வரமூலை ஸ்வரக பிரணவநாத ஸ்வரமூலை வீணாவாதன லோலுடு சிவமனோ வீணாவாதன
சிவமனோ தியாக ரஜவினு தூடு வித மெருகரு தியாக ரஜவினு தமோ க்ஷமு கலத We have to thank Jaya TV for organizing this wonderful program year after year. Today's theme chosen by Neyveli Santana Gopalan was very nice, Bhakti, Shakti, Mukti. And Romanella Padnar, and he was excellent in rendering, in the rendition, Mokshamo Kalata in Saramati Ragam. On the whole, we really enjoyed the program. மோக்ஷம் மோக்ஷம் என்பதை ஒரு பெரியவர் சொன்னார். மோக்ஷம் போகணுன்னா அதுக்கு வழியை தெரிஞ்சுக்கோ, இல்லைன்னா மோசம் போயிடுவேன்னார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்காக பயப்பட வேண்டாம். அதுக்கு தான் முதல்ல டெஃபினேஷன் கொடுத்தாச்சு. மோக்ஷம்னா என்னென்னா கவலையற்று இருத்தலே மோக்ஷம். இங்கே காஞ்சி பெரியவர் சொல்கிறத நம்ம இந்த இசை விழாவின் துவக்கத்தில் சொல்லியே ஆகணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ எந்த வழியில் போகிறியோ அந்த வழியிலே போயிட்டு மோட்சம் கிடச்சிரும். இதே தான் விவேகானந்தரும் சொல்லியிருக்கார். ஆனால் பெரியவர் ஒரு அடிஷ்னல் நோட் சொல்லியிருக்கார். இந்த சென்டென்ஸை சொல்லிட்டு ஒன்று சொல்கிறார். இப்போ ஒருத்தன் கச்சேரி கேட்டுட்டே இருக்கானா, அப்படியே கேட்டுட்டே இருந்தால் நேராக முக்திக்கு போயிடலாங்கிறார். இது எப்படி இருக்குது பாருங்கள். அவர் சொன்ன வாக்கு பொய் ஆகுமா? அப்போது பாடுறவங்களுக்காக சில சிரமங்கள்லாம் உண்டு. நம்ம சரியாக பாடின்னு இருக்கோமா அப்படின்னு கேள்வி ஒவ்வொருத்தரும் கேட்டுப்பா. கேட்குற ரசிகாலும் கொஞ்சம் கேட்டுக்கணும், நம்ம சரியாக கேட்டுன்னு இருக்கோமா அப்படின்னு ஒன்று கேட்கணும். ஆனால் அந்த கவலை கூட இல்லாமல் சந்தோஷமாக தலையாட்டினே கேட்டுருக்கலாம். பெரிய பாக்கியம். அதனால் இந்த கீர்த்தனத்தில் பெரிய விஷயங்களெல்லாம் சொல்கிறார். இன்னும் கம்பேர் பண்ண போனோம்னா இதெல்லாம் பிஹெச்டி விஷயம். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. பரமேஸ்வரன் எப்படி காட்சி கொடுக்குறாருன்னா, வீணை வாசிச்சுட்டே மேதா தட்சிணாமூர்த்தியாக காட்சி கொடுக்குறார். ஞான சம்பந்தருக்கு எல்லாருக்கும். அப்பர் சுவாமிகள் மாசில் வீணைங்கிறார். இங்கே தியாகராஜ சுவாமிகள் என்ன சொல்கிறாருன்னா, வீணை வாசிக்கும் சிவனின்
மனப்பாங்கினை மனப்போக்கினை அறியாதவனுக்கு மோட்சம் உண்டாங்கிறார். இதுக்கு வியாக்கியானம் சொல்கிறதுக்கே நமக்கு ஞானம் வேணும். பட் அவர் சொல்லியிருக்கிறத அப்படியே லிட்டரலாக சொல்கிறேன். வீணாவாதன லோலுடவ் சிவ மனோவித மெருகரு. ரொம்ப ஜாக்கிரதையாக அதுக்கு அர்த்தம் சொல்லணும். ஒரு கச்சேரி கேட்டோம்னா வீட்டுக்கு போய்ட்டு அந்த புஸ்தகத்தை பிரித்து பார்த்து ஒரு லைனுக்கு அர்த்தம் நம்ம தெரிஞ்சுட்டா அன்னைக்கு நம்ம இந்த பக்தி மார்க்கத்தில் போகிறோம். சில ராகங்களுக்கு அழகான பேர். ஜனரஞ்சனி அப்படின்னா கேட்கக்கூடிய ரசிகர்களுக்கெல்லாம் ரஞ்சகத்துவத்தை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி இன்னொரு ராகம் இருக்குது, ஜன சம்மோதினி. மோதம்னாலே என்ன? ஆனந்தம், சந்தோஷத்துவம். கேட்பவர்களுக்கு சந்தோஷத்தை ஆனந்தத்தை அள்ளித்தரும் ஒரு ராகம். அதில் பாரதியார் பாட்டை இணைச்சு பாட போகிறோம். இந்த பக்தி சக்தி முக்தி அதற்கு என்னடா யுக்தின்னு பார்த்தா அது பாரதியார்ட்ட இருக்குது. முக்தி என்று ஒரு நிலை சமைத்தாய். என்ன அழகு பாருங்க. இதை ரசிக்கலைன்னா என்ன பிரயோஜனம்? அப்படி சொல்கிறத விட ரசிக்கிறது எவ்வளோ பாக்கியம். முக்தி என்று ஒரு நிலை சமைத்தாய். அங்கு அந்த முக்திங்கிற ஸ்டேட்டில் யூ நோ எவ்ரிதிங். அங்கு முழுதினையும் உணரும் உணர்வு அமைத்தாய். இந்த மாதிரி வார்த்தை யாராவது போட முடியுமா? அதுக்கப்புறம் சொல்கிறார், பக்தி என்று ஒரு நிலை வகுத்தாய். அது ஒரு பாத்து, கீதையோட எசன்ஸ். முக்தி என்று ஒரு நிலையை சமைத்தாய். ஒரு காய்கறி இருக்கிறது சமைச்சுட்டேன்னாக்கா அதுக்கப்புறம் அது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. முக்தி தான் அல்டிமேட். ஆனால் பக்திங்கிறது வழி வகுக்கிறது. பக்தி என்று ஒரு நிலை வகுத்தாய் அப்படின்னு சொன்னப்பறம் அவருக்கு வார்த்தைகளே கிடைக்கல. பாரதியாருக்கு எங்கள் பரமா 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 எத்தனை கோடி இன்பம் வைத்தாய். இறைவா 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 எத்தனை கோடி இன்பம் வைத்த எங்கள் இறைவா 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 எத்தனை கோடி இன்பம் வைத்த எங்கள் இறைவா 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 எத்தனை கோடி இன்பம் வைத்த எங்கள் இறைவா 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 சித்தினை அசித்துடன் இணைத்த சித்தினை அசித்துடன் இணைத்த சித்தினை அசித்துடன் இணைத்த அங்கு சேரும் ஐம்பூதத்து விஜனுலகமைத்த சித்தினை அசித்துடல் இணைத்த அங்கு சேரும் அம்பூதத்து விஜனுலகமைத்த அத்தனை உலகமும் வர்ணக்களஞ்சியோம் அத்தனை உலகமும் வர்ணக்களஞ்சியோம் ஆக பல பல நல்
அழகுகள் சமைத்த அத்தனை உலகமோ வர்ண களஞ்சியமாக பல பல நல்லழகுகள் சமைத்த இறைவா 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 முக்தி என்றொரு நிலை சமைத்தாய் முக்தி என்றொரு நிலை சமைத்தாய் முக்தி என்றொரு நிலை சமைத்த அங்கு முழுதினையும் உணரும் உணர்வமைத்தாய் உணர்வமைத்தாய் முக்தி என்றொரு நிலை சமைத்த அங்கு முழுதினையும் உணரும் உணர்வமைத்தாய் பக்தி என்றொரு நிலை வகுத்த எங்கள் பக்தி என்றொரு நிலை வகுத்த எங்கள் பரமா 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 பக்தி என்றொரு நிலை வகுத்த எங்கள் பரமா 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 எத்தனை கோடி இன்பம் வைத்த எங்கள் இறைவா 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 எத்தனை கோடி இன்பம் வைத்த எங்கள் இறைவா 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 ஜெயா டிவியின் மார்கழி உற்சவத்தினுடைய முதல் நாள் திரு சந்தான கோபாலன் அவர்கள் சத்தான கோபாலனாக மிகச் சிறப்பான ஒரு இசை மழையை நம் அனைவருக்கும் தந்து சிறப்பு எய்தச் செய்தார். அவருடைய எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் என்ற அந்த பாடலில் மிக பூரிப்போடு பாடி நம்மையும் பூரிக்க வைத்தார். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஜெயா டிவிக்கு அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தியாகராஜ சுவாமிகள் ராம பக்தர் அப்படின்னு தெரியும். அவர் அத்வைத ஞானியாக இருந்தாலும் ராமரை விசேஷமாக பண்ண மாதிரி பாரதியாருக்கு அம்பாள் தான் சக்தி சக்தி சக்தி. அதனால் பக்தி சக்தி முக்தி மூன்றையும் இணைத்து ஒரு மெசேஜ் கொடுக்குறார். சக்தி பதமே சரணம் என்று சக்தி பதமே சரணம் என்று நாம் புகுந்து பக்தியினால் பாடி பல காலம் பக்தியினால் பாடி
முக்தி நிலை முக்தி நிலை முக்தி நிலை காண்போம் முக்தி நிலை காண்போம் சக்தி பதமே சரணமென்று நாம் புகுந்து பக்தியினால் பாடி பல காலம் முக்தி நிலை காண்போம். அதனால் கவலை பிணி தீர்ந்து பூண்டோம் அமரப் பொறி பொறி கவலை பிணி தீர்ந்து பூண்போ அமர பொறி அமர பொறி பக்தி பக்தி அது தரும் சக்தி அதனால் முக்தி. இன்னைக்கு மார்கழி உற்சவம் ஜெயா டிவி இது ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு கச்சேரி நெய்வேலி சந்தானகோபாலன் அவர்களோடது கேட்டோம். கொடுத்த டாபிக் ரொம்ப நல்லா இருந்தது. டாபிக்கு அவர் பாடின பாட்டுகள் ரொம்ப பொருத்தமாக இருந்தது. அந்த பாவமும் பக்தியும் அவரோட குரலில் ரொம்ப அசாத்தியமாக இருந்தது. கேட்க சந்தோஷமாக இருந்தது. இன்னைக்கு ஜெயா டிவி மார்கழி உற்சவத்தில் நெய்வேலி சந்தானகோபாலன் சாரோட கச்சேரி கேட்டோம். அவ்வளோ நன்றாக இருந்தது. பக்தி சக்தி இதுதான் அவரோட டாபிக். ரொம்ப நன்றாக அருமையாக கொடுத்தார். விகழித மக மோக விமல விஜா